ஒரு 25 வயசு ஆளு அவருடைய ரிட்டையர்மெண்ட் பற்றி இதுக்குடா இங்கேருந்து ரிட்டையர்மெண்ட் பற்றி யோசிக்கணுமான்னு கேட்காதீங்க. சரி, யாரோ அட்வைஸ் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ரிட்டையர்மெண்ட் அப்போது 60 வயசில் எனக்கு 3 கோடி எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அவர் பிளான் பண்ணுறாரு. இப்போலேருந்து அவர் எஸ்ஐபி பண்ண ஆரம்பிக்கிறாரு. 12% ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொன்னால் அவர் இப்போலேருந்து எவ்வளவு மாதம் எஸ்ஐபி பண்ணணும் அப்படின்னா 4665 ரூபா. அவர் வந்து தொடர்ந்து 35 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் அவர்கிட்ட 3 கோடி கார்பஸ் இருக்கும். இதே 25 வயசில் அவர் ஆரம்பிக்கல, சரியா? 25 வயசில் ஆரம்பிக்காமல் 30 வயசில் தான் அவர் ஆரம்பிக்கிறாரு. அதே டார்கெட்டு 3 கோடி அப்படின்னா அது ரீச் பண்ணுறதுக்கு அவர் இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய தொகை 8534. 4200 எங்கே இருக்குது, 8500 இப்படி இருக்குது. சரி, 30 வயசுலேயும் அவர் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலான்னு வச்சுக்கோங்களேன். 35 வயசில் ஆரம்பிக்கிறாரு. 35 வயசில் அவர் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 16,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணாதான் அவர் அந்த 3 கோடிக்கு ரீச் பண்ண முடியும். இதே மாதிரி இந்த டேபிள் பாருங்க, 40 வயசுனா கிட்டத்தட்ட 30,000 இன்வெஸ்ட் பண்ணணும். 45 அப்படின்னு சொன்னால் 60,000 இன்வெஸ்ட் பண்ணணும். 50 வயசுனா 1.3 லேக் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த டிலே இருக்குது பார்த்தீங்களா, எல்லாருக்குமே வந்து எக்ஸாக்டாக ஆரம்பிக்க முடியாதுங்க. 25 ஆரம்பிக்க முடியுமானா நிறைய பேரால் பண்ண முடியாது. நம்ம கிளைண்ட்ஸ் நிறைய பேர்கிட்ட நம்ம பார்க்குறோம் 30-32 வயசில் தான் ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் 32 வயசில் அவங்க எப்படி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் சும்மா ஒரு 5,000 ரூபா, 2,000 ரூபா, 5,000 ரூபா, 10,000 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பி வெரி கிளியர். நிறைய பேர் இப்பயும் வந்து அதுக்கு வந்து ஒரு கிராஸ் கமெண்ட் சொல்லுவாங்க. இப்போ நீ 12% வைக்கிறல்ல, 12%லாம் வராது தெரியுமா, இன்ஃப்ளேஷன் குறையும், 10% தான் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அதுக்கப்புறம் அப்படின்வாங்க. 10% ரிட்டர்ன்ஸ் கிடைக்கணும், 9% ரிட்டர்ன்ஸ் கிடைக்கணும், எவ்வளோ கிடைச்சாலுமே இன்ஃப்ளேஷன் பீட் பண்ணணும் அப்படிங்கிறதா வந்து நம்முடைய பிரச்சனை. கரெக்டாக இன்ஃப்ளேஷன் பீட் பண்ணுறதுக்கு வேறு என்ன அசட் கிளாஸ் இருக்குது? நீங்கள் உபயோகிக்கிற காரோ, வீடோ, டூத்பேஸ்ட்டோ, வாட் எவர் இட் இஸ், இது வந்து கம்பெனிஸ் தான் ஏற்றுது. கரெக்டாக அந்த கம்பெனிஸ் வந்து இன்ஃப்ளேஷன் பீட் பண்ணுற அளவுக்கான ரிட்டர்ன்ஸு அவன் மட்டும்தான் கொடுக்க முடியும். வேறு யாருமே இன்ஃப்ளேஷன் பற்றி கவலைப்பட மாட்டாங்க. கோல்டு கவலைப்படாது, ஐயோ இவரு பாவம் இன்ஃப்ளேஷனை வந்து பீட் பண்ணணுமே அப்படின்னு கவலைப்படாது. லேண்டு கவலைப்படாது, அது ஒரு மூலையில் கிடக்கும். சுற்றி ஏதாவது டெவலப்மெண்ட் இருந்ததுன்னா உங்களுக்கு இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கலாம். ஸோ இன்ஃப்ளேஷன் பீட்டிங் அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு அசட் கிளாஸ் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். நீங்கள் ஈக்விட்டிக்குள்ளார இறங்காமல் எதுவுமே பண்ண முடியாது. 25 வயசா, 30 வயசா, 35 வயசா, வாட் எவர் இட் இஸ், ஒரே ஒரு பாயிண்ட்டு, உங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டோ ஆர் வாட் எவர் கோல்ஸ் இட் இஸ், ஒரு 7 இயர்ஸ் ஆர் 10 இயர்ஸ் தள்ளி இருக்கிற கோல்ஸ்க்கு ஈக்விட்டி மாதிரியான ஒரு நல்ல அசட் கிளாஸ் கிடைக்கவே கிடைக்காது. வாட் எவர் யூ இன்வெஸ்ட் யூ ரீப்பின். இப்போ நீங்கள் 10,000 ரூபா போடுறீங்களா, அதை விட ஜாஸ்தி பண்ண முடியுமா, ஜாஸ்தி பண்ணிக்கிட்டே போங்க. லாங்கர் த பீரியட் ரிஸ்க் ரெடியூசஸ். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. டோன்ட் டிலே, இன்வெஸ்ட் as much as possible at the as early as possible.